நீ அதெல்லாம் வச்சு எங்கள் கம்பெனியை மூட வேற பார்க்குற. கம்பெனி மூடிட்டா எங்களை அழிச்சிடலான்னு நினைப்பா. அதெல்லாம் நடக்காது. உனக்குலாம் என்ன அல்ல கை தானே வந்து நிற்பாங்க. எங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தவங்க வந்து நிற்பாங்க. ஜனங்க எப்போவுமே எங்கள் பக்கம், நல்லவங்க எப்போவுமே எங்கள் பக்கம் இருக்கும்போது அது வரைக்கும் நாங்கள் தோக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உருவாக்கின கார்த்திக் ஃபினான்ஸை நானே அழிக்க போகிறேன். கார்த்திக் நியூவாக மாறிட்டான், புதுசாக மாறிட்டான். இனிமேல் நியூ கார்த்திக் ஃபினான்ஸ் கொடி கட்டி பறக்க போகுது. இனிமேல் உங்களுக்கு இறங்க முகம், எனக்கு ஏறு முகம். இது எங்கே போய் சொல்லணுமோ அங்கே போய் சொல்லிடுங்க. புரியுதா? நிறுத்து நிறுத்து, ஏதாப்பா நிறுத்துப்பா. ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்துட்டப்பா. நீ அட்ரஸ் ஒழுங்கா சொல்லிட்டு நான் ஏன் அலைய போறேன்? அது சரி, நீ ஆட்டோ ஓட்டி குலுக்குல எனக்கு இருந்த இடுப்பு வலியெல்லாம் போயிருச்சு. அப்ப 50 ரூபா சேர்த்து கொடு. இடுப்பு வலி போயிருச்சு, ஆனா நெஞ்சு வலி வந்துருச்சு. நீ தான் 100 ரூபா தரணும். எப்பா நீ கொடுக்கறத கொடு, நான் கிளம்புறேன். அதுதான், வாங்கிட்டு போ போ போ. யாரு வீட்டுல? கம்பெனி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சோம், கடன் வந்துகிட்டே இருங்க ஆளுங்க. யார் சார் நீங்க? வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. செவுத்துல ஊட்டின பள்ளி மாதிரி இருந்துட்டு குசும்ப பாரு. கோச்சுக்காதீங்க தம்பி, வள்ளி இல்ல இருக்காங்க. ஆனா நீங்க யாருன்னு சொல்லாமலாம் நான் கூப்பிட மாட்டேன். என்ன சார் வெளியவே நின்னுட்டு இருக்கிய? உள்ள வாங்க. இத வர்றம்மா. அதான் வள்ளியே வந்துட்டாளே. தனியா பேசிட்டு நிக்காதீங்க, தப்பா நினைப்பாங்க. வாங்க சார், உட்காருங்க. நன்றி. அப்பாடி, என்ன சார் இவ்ளோ தூரம்? ஆமா, எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சிய? இது ஒரு பெரிய விஷயமா வள்ளி? ஒரே நாள்ல நீ உலக புகழ் பெற்றுட்டியே, வேர்ல்டு ஃபேமஸ். என்ன புரியலையா? ஆச்சரியமா இருக்கா? இந்த பாரு, எவ்வளவு லைக்ஸ், எவ்வளவு ஷேர்ஸ். அது போகட்டும், உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது? இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சேன். என்னம்மா சிரமம்? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே உன் பிரச்சனையெல்லாம் விட்டு என் பிரச்சனையை தீர்த்து வச்ச. அதே மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனைன்னு போது என் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு உன் பிரச்சனையை பார்க்க வரமாட்டேனா? என்ன எல்லாம் ஒரே பிரச்சனைன்னு வருதுன்னு பாக்குறீங்களா? இல்ல சார், இவ்வளவு பிரச்சனையோட வந்திருக்கிற இந்த பாடி யாருன்னு பாக்குறேன். பாடியா? உங்களை பார்த்தா எப்பவுமே ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரி தெரியுதே. வள்ளி, நான் யாருன்னு நீ சொல்றியா இல்ல நான் யாருன்னு நானே சொல்லட்டுமா? சார், நாங்கெல்லாம் இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஓல்டு ஃப்ரெண்டு. எஸ், பட் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ். அது போகட்டும் வள்ளி, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் வேணாம் சார். வள்ளி, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ கொடுத்த அந்த ஒரு ஐடியாவால் இன்னைக்கு நான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகியிருக்கேன். என் பையன், பேரன், பேத்தி எல்லாரும் அமெரிக்காவான்னு கூப்பிடுறாங்க. ஆமாம், என் வீடு சும்மா காலியாக தானே இருக்குது. நீங்கள் இந்த முட்டு சந்தில் உங்கள் கம்பெனியை வச்சுக்கிட்டு அதுக்கு லைசன்ஸ் கிடைக்காம அவதிப்படுறீங்க. பேசாமல் என் வீட்டுக்கு வாங்க, லைசன்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்கு. ஐயோ வேணாம் சார், எல்லாரோட முன்னேற்றத்திலையும் மற்றவங்களோட பங்கு இருக்கணுமே தவிர இப்படிப்பட்டது உதவி இல்லை சார். அதுக்கு நாங்க திரும்ப உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நீ பண்ண உதவிக்கு நான் திருப்பி ஏதாவது பண்ண வேணாமா? உதவிக்கு எந்த கைமாறும் எதிர்பார்க்க கூடாது சார். இப்போ என்ன, உன்னோட முன்னேற்றத்தில் என்னோட பங்கு இருக்கணுமா வேணாமா? இந்தா புடி, இதுல பணம் இருக்கு. என்ன மஞ்சள் பையன்னு பாக்குறியா? இப்பதான் எல்லாரும் மஞ்சள் பை வச்சுக்கன்னு சொல்றாங்களே, கேஷ் இருக்கு.